ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஒரு டீப் டைவ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து ஹைலைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி அண்ட் கைடன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்டர் வேல்யூடா இல்லை ஃபேர்லி வேல்யூடானு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஹிஸ்டாரிக்கல் கீ டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். டிசம்பர் 18, 2018ல ஐடிஎஃப்சி பேங்க்கும் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற 2 கம்பெனி மர்ஜ் ஆகி தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு ஃபார்ம் ஆச்சு. ஜான்வரி 12, 2019 ஐடிஎஃப்சி பேங்க்குங்கிற பேர்லேருந்து அவங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு அஃபிஷியலாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஜான்வரி 16, 2019ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர்ஸ் வந்து பப்ளிக்காக வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ இது வந்து ஐபிஓ மூலியமாக வரல, இந்த மர்ஜர் மூலியமா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் அது ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம லேட்டஸ்ட் குவார்ட்டருக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கொடுத்த கீ அப்டேட்ஸையும் அவங்களோட கைடன்ஸ் அண்ட் கமெண்ட்ரி என்னன்னு பார்த்துருவோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் வந்து சிக்னிஃபிகண்டாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 3.6 lakh crores அளவுக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 18% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கஸ்டமர் டெபாசிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2.5 lakh crores வந்து கிராஸ் பண்ணிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 2.57 lakh crores. இது வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து 26% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் டெபாசிட்ஸ் இதுல வந்து 2 lakh crores மேல வந்து இருக்கு. காசா ரேஷியோ வந்து கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லாவே வந்து 48%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காசா டெபாசிட்ஸுமே வந்து 30% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரான்ச் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா Q1 FY26ல 14 பிரான்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இப்போ வந்து 1016 பிரான்ச்சஸ் இருக்கு அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக. அசெட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஏன்னா ஒரு பேங்க்னு வரும்போது நம்ம அந்த பேங்க்கோட அசெட் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்குற லோன்ஸ்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மிங் லோன்ஸாக இருக்கா, அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து சஸ்டைனபிளாக ஸ்டேபிளாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனிலே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து 1.97 இருக்கு. 1.87 போன குவார்ட்டர்ல இருந்தது, இந்த குவார்ட்டர்ல வந்து 1.97. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிட்டீரியரேட் தான் இருக்கு. நெட் என்பிஏவும் 0.53லேருந்து 0.55% வந்து அதிகமாக இருக்கு. இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான். மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் இந்த அசெட் டிட்டீரியரேஷனுக்கு முக்கியமான காரணம்னு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல கூட இது வந்து ஒரு செக்டாரல் இஷ்யூ தான், இது வந்து ஒரு தனிப்பட்ட இஷ்யூ கிடையாது. இது வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி, மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார்லயே இருக்கிற இஷ்யூனால தான் நாங்களும் இதனால வந்து அஃபெக்ட் ஆகிறோம்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கொடுத்த கைடன்ஸ் அண்ட் அவுட்லுக் என்னன்னு பார்த்துருவோம். அவங்க வந்து கிரெடிட் காஸ்ட் வந்து 2லேருந்து 2.05% தான் FY26ல நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஃபர்தராக கம்ப்ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் Q4க்குள்ள அவங்க வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸா ரேட் கட்ஸ் வரும்போது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்ப்ரஸ் ஆக தான் செய்யும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் க்ளோஸாக ஃபாலோ பண்ற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 7,500 crores அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் வாபர்க் பிங்கர் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ்ல அவங்க ஐடிஎஃப்சியில் 7,500 rupees ஃப்ரெஷ் கேபிட்டல் வந்து இன்ஃபியூஸ் பண்ண போறாங்க. 60 rupees per ஷேருங்கிற ப்ரிஃபரன்ஷியல் கன்வர்ஷன் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வாபர்க் பிங்கர்ஸும் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டும் ஐடிஎஃப்சியில் ஒரு டீசென்டான ஸ்டேக்கை வந்து எடுக்க போறாங்க. பட் இது நம்ம எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல விஷயம் இல்லையாங்கிறது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த புது கேபிட்டல் இன்ஃபியூஷனை எப்படி யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான். ஏன்னா ஆன் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் இட் அவங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ஐடிஎஃப்சியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்னும் அதிகமாக போகுது. நம்மளோட மொத்த அவைலபிள் ஈக்விட்டி வந்து இன்னும் டைல்யூட் ஆக போகுது. ஸோ இதனால ஐடிஎஃப்சியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டிப்பாக அடிப்படும். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நம்மளுக்கு இவங்க அந்த 7,500 crores நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட growthக்கு நல்லா யூஸ் பண்ணா மட்டும்தான் லாபம். அதர்வைஸ் வந்து இந்த ஈக்விட்டி டைல்யூஷன்ல மட்டும் நம்மளுக்கு எந்த ஒரு லாபமே கிடையாது. இப்போ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 5 year பிரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 52,652 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. அவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் 71.8, புக் வேல்யூ வந்து 52.6, அவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.36. ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனியோ இல்ல ஒரு பேங்க்குக்கோ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து அவங்களோட புக் வேல்யூ அண்ட் அசெட் குவாலிட்டி தான். அசெட் குவாலிட்டி பத்தி நம்ம ஆடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ரெக்கவர் பண்றாங்க, மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை PE ரேஷியோ வச்சு பார்த்தோம்னா அது வந்து அப்ராப்ரியேட்டா இருக்காது. ஏன்னா அவங்க ஏர்னிங்ஸ் வந்து அடுத்த இயரே வந்து சிக்னிஃபிகண்டா பூஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களோட PE ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். ஸோ நம்ம வெறும் PE ரேஷியோ வச்சு வந்து ஒரு பேங்கை எவாலுவேட் பண்ண முடியாது.
பேங்க்னு வரும்போது நம்ம புக் வேல்யூ வச்சு பண்றது தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெட்ரிக்கா இருக்கும். ஸோ இவங்க பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.36. இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் புக் வேல்யூவோட 1.36 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க தான் இதோட அர்த்தம். ஸோ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 5 இயர் பிரைஸ் ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பிரைஸ் டு புக் சார்ட் தான். ஹிஸ்டாரிக்கலா அவங்க பிரைஸ் டு புக் ரேஷியோ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத வச்சு நம்ம அவங்க ஃபியூச்சர்ல எந்த ஷேர் பிரைஸ்ல ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணலாம். இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 5 இயர் பிரைஸ் டு புக் சார்ட். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவங்களோட பிரைஸ் டு புக் ரேஷியோ எப்படி வந்து வேரி ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ 2020லேருந்து 2025ல அவங்க ஆவரேஜா 1.5 பிரைஸ் டு புக் ரேஷியோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கரண்டா அவங்க 1.36 பிரைஸ் டு புக் ரேஷியோல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட 5 இயர் மீடியனை விட கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப சிக்னிஃபிகண்டான டிஸ்கவுண்ட்னு சொல்ல முடியாது. இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இதுதான் அவங்களோட பிரைஸ் டு புக் ரேஷியோ. இந்த ப்ளூ பார் கிராஃப் இருக்குல்ல, இது வந்து அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர். ஸோ உங்க புக் வேல்யூ பர் ஷேர் 5 வருஷத்துல ரொம்ப சிக்னிஃபிகண்டா க்ரோ பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்றதுல ஒரு மீடியாக்கர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபேர் வேல்யூவை எஸ்டிமேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கரண்ட் பிரைஸ் டு புக் ரேஷியோ 1.36 நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அவங்களோட 5 இயர் மீடியன் பிரைஸ் டு புக்கும் நம்ம 1.5 பார்த்துட்டோம். ஷேர் பிரைஸ் 71.8 அண்ட் புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 52.6 rupees பர் ஷேர். இப்போ நம்ம எஸ்டிமேட்டட் ஃபேர் வேல்யூ ரேஞ்ச் 78.9 நான் இங்கே காட்டியிருக்கேன்ல, இது எப்படி அரைவ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன். அவங்களோட கரண்ட் பிரைஸ் புக் 1.36 இன்டூ புக் வேல்யூ பர் ஷேர் 52.6 தான் கரண்ட் ஷேர் பிரைஸ் 71.8. ஸோ இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களோட 5 இயர் மீடியன் பிரைஸ் புக்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது 1.5 பிரைஸ் புக் ரேஷியோல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த புக் வேல்யூட 52.6 மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அவங்களோட ஃபேர் வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களோட மீடியனுக்கு ரிவர்ட் ஆயிட்டாங்கன்னா, ரிவர்ஷன் டு த மீன் நடந்து அவங்க மறுபடியும் அவங்களோட 5 இயர் மீடியன் பிரைஸ் டு புக் ரேஷியோலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட ஃபேர் வேல்யூ வந்து 52.6 இன்டூ 1.5 இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு 78.9 rupees பர் ஷேர் அவங்களோட ஃபேர் வேல்யூன்னு கிடைக்குது. பட் நம்ம எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு டவுன் சைட் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ண முடியும். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 20% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நீங்கள் இன்னும் கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை 30%, 40%, 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் டேக்கராக இருந்தீங்கன்னா ஃபேர் வேல்யூவில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் 20% அப்ளை பண்ணி பார்க்கும்போது 63.1 rupees பர் ஷேர். ஸோ 63.1 rupees பர் ஷேர் கீழே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போச்சுன்னா நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிப்பேன். இப்போ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 5 இயர் பிரைஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். அதுக்கு தேவையான மெட்ரிக்ஸ்லாம் இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கரண்ட் பிரைஸ் டு புக்கு, 5 இயர் மீடியன் பிரைஸ் டு புக், ஷேர் பிரைஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1.36, 1.5, 71.8 rupees பர் ஷேர். நான் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். கரெக்டாக செப்டம்பர் 2020 இங்கேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 31.5 rupees பர் ஷேர்ல இருந்திருக்கு. அவங்களோட கரண்ட் புக் வேல்யூ செப்டம்பர் 2025ல எக்ஸாக்டா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 52.6 rupees பர் ஷேர்ல இருக்கு. ஸோ அவங்க 31.5 rupees பர் ஷேர்ல இருந்து 52.6 rupees பர் ஷேர் அவங்க புக் வேல்யூவை 5 வருஷத்துல க்ரோ பண்ணியிருக்காங்க. இதே ரேட்ல அவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணாங்கன்னா அவங்க ஷேர் பிரைஸ் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் நான் கால்குலேட் பண்ண போற பிரைஸ் ப்ரெடிக்ஷன். இப்போ நம்ம பார்க்கறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பிரைஸ் ப்ரெடிக்ஷன். இது என்னோட பர்சனல் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் தான். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்ரிக்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட க்ரோத் ட்ராஜெக்டரி எப்படி இருக்கும்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கரண்ட் புக் வேல்யூ 52.6 நம்ம பார்த்துட்டோம். புக் வேல்யூ க்ரோத் ரேட் வந்து 10.8% CAGR ஹிஸ்டாரிக்கலா, அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸா. இந்த க்ரோத் ரேட்டை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 31.5லேருந்து 52.6 அவங்க புக் வேல்யூ 5 வருஷத்துல க்ரோ பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பிகினிங் வேல்யூ ஆஃப் தேர் புக் வந்து 31.5. அவங்களோட கரண்ட் புக் வேல்யூ 52.6. 31.5லேருந்து 52.6க்கு அவங்க க்ரோ பண்ண எடுத்துக்கிட்ட டைம் வந்து 5 இயர்ஸ். ஸோ நம்ம 5 ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ CAGR 10.8%. ஸோ அவங்க காம்பவுண்டடாக 10.8%ல அவங்களோட புக் வேல்யூவை 5 வருஷமா க்ரோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நான் வந்து புக் வேல்யூ க்ரோத் ரேட்டை 10.8% CAGR ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ப்ரெசென்ட் புக் வேல்யூலேருந்து இதே 10.8% CAGR நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபியூச்சர் புக் வேல்யூ கிடைச்சோம். இது வந்து சாதாரண காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மாதிரி தான். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபியூச்சர் புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 87.84 இருக்கும். ஸோ 52.6லேருந்து இதே 10.8% CAGR அவங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு க்ரோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா 87.84 அவங்களோட புக் வேல்யூ இருக்கும்.
இதை வந்து அவங்களோட மீடியன் பிரைஸ் டு புக் 1.5 நான் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறேன். ரிவர்ஷன் டு த மீன் நடந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மறுபடியும் 1.5 பிரைஸ் டு புக் ரேஷியோலே ட்ரேட் ஆனாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் புக் வேல்யூ 87.84 இன்டூ அவங்களோட அசைன்டு பிரைஸ் டு புக் ரேஷியோ, அவங்களோட மீடியன் பிரைஸ் டு புக் ரேஷியோ 1.5 மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 131.76 rupees per ஷேர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபியூச்சர் ஷேர் பிரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து கரண்ட் ஷேர் பிரைஸ் 71.8ல இருந்து 83.5% அப்சைட். ஸோ 5 இயர்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுளுக்கும் கொஞ்சம் கீழே தான் வந்து கிடைக்குது. இது வந்து சிஏஜிஆர் வைஸ்ல பார்க்கணும்னா 12.91% சிஏஜிஆர். 71.8லேருந்து 131.76 5 வருஷத்துல போச்சுன்னா ஐடிஎஸ் வந்து இயர்லி 12.9% வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காம்பவுண்ட் பண்ணிட்டே வரும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்ஸஸோட அதிகம் தான். பட் இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. 12.91% சிஏஜிஆருங்கிறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். நிஃப்டி 50 இல்லைனா வந்து மிட் கேப் 150 இல்லைனா ஸ்மால் கேப் 250 இதே அளவுக்கோ இல்லை இதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே கூட வாய்ப்பு இருக்கு. 12.91% சிஏஜிஆர் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து, அதுவும் ஒரு ரிஸ்க் எடுத்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்கிங் பண்ணி ரீசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஸ்டாக்லேருந்து 12.91% சிஏஜிஆர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா போதுமா போதாதாங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு தான் டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சுமாரான ரிட்டர்னாக தான் படுது. நான் ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்டாக்கை நல்லா ரீசர்ச் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுளுக்கும் மேலே கிடைச்சாதான் ஐ வில் பி கம்ஃபர்டபுள் இன் இன்வெஸ்டிங் இன் அ கம்பெனி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 5 இயர் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கரண்ட் ஃபேர் வேல்யூ என்னவா இருக்கலாம்ங்கிறது நம்ம பார்த்துட்டோம். நீங்க எந்தெந்த மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க எந்தெந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை வச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கரண்ட் ஃபேர் வேல்யூ என்னவா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஐடிஎஃப்சி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ஷேர் பிரைஸ்ல ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.